பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். செப்பனியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் இரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாகி மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். இங்கே ஆண்டவர் ஒரு மனிதனை பார்த்து சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர். பார்த்தீங்களா? ஒவ்வொரு மனிதனும் தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? அவர்களை பார்த்து கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்கோ அவர் போய்விடவில்லை, அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். பாருங்க, அவர் வல்லமை உள்ளவர். உங்கள் கூட இருக்கிற தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர். அவருடைய வல்லமைக்கு நிகராக இந்த உலகத்திலே நாம் எதையும் ஒப்பிட்டு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட வல்லமை படைத்த தேவன். பாருங்க, வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் மாத்திரமே ரட்சிக்கக்கூடியவர். அவரால் அன்றி வேற ஒருவராலையும் ரட்சிப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் தேவனாகிய கர்த்தர் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், எல்லாவற்றை விடவும் மேலானவர். அவர் நம்மை ரட்சிக்கிறவர். உங்களை பலவிதமான ஆபத்துக்களிலிருந்து விடுதலை ஆக்குகிறவர். உங்கள் ஆத்துமாவை அவர் ரட்சிக்கிறவர். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து, அவர் நம்ம பேரில் எப்படி இருக்கணும்னா சந்தோஷமாக இருக்கணும். ஏன் சந்தோஷமாக இருக்கணும்? நம் நடுவில் இருக்கிற தேவன், வல்லமை உள்ள தேவன், நம்மை ரட்சித்த தேவன் இல்லையா? அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் அந்த தெய்வத்தை துக்கப்படுத்தக்கூடாது. அவர் நம்மோடு கூட சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். பார்த்தீங்களா? அப்போ நம்ம மேலே அவர் எப்படி இருக்கணுமா? ரட்சிக்கிற தேவன் சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை பெற்று வளர்த்தும் போது, உங்கள் பிள்ளைகளுக்கு வேண்டிய நன்மைகளை செய்யும்போது, உங்கள் பிள்ளைகளை எல்லா விதத்திலையும் காப்பாற்றி கொண்டு வந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்த பிற்பாடு, அந்த பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இடர்வாக, தாய் தகப்பனுக்கு இடர்வாக சில காரியங்களை செய்யும்போது உங்களுடைய மனம் துக்கப்படுகிறது. ஆனால் இங்கே சொல்லுகிறது, ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார். உன் பேரில் அவர் சந்தோஷமாக இருக்கணும், உன் நிமித்தமாக அவர் சந்தோஷப்படணும். இன்னைக்கு சற்று யோசித்து பாருங்க, உங்கள் நிமித்தமாய் கர்த்தர் துக்கப்படுகிறாரா? உங்கள் நிமித்தமாய் அவர் சந்தோஷப்படுறாரா? உங்கள் நிமித்தமாய் அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறாரா? உங்கள் நிமித்தமாய் துக்கமாக இருக்கிறாரா? உங்கள் நிமித்தமாய் அவர் கம்பீரமாக இருக்கிறாரா? உங்கள் நிமித்தமாய் அவர் தலை குனிந்து போகிறாரா? உங்கள் நிமித்தமாய் அவமானத்தை சந்திக்கிறாரா? உங்கள் நிமித்தமாய் என் பிள்ளையை நான் ரட்சித்தேன், அவனை காப்பாற்றினேன், ஜீவனை கொடுத்தேன், சுகத்தை கொடுத்தேன், ஆயுசு நாட்களை கொடுத்தேன், அவர் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி உங்கள் நிமித்தமாய் கர்த்தர் சந்தோஷப்படுகிறாரா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையை சற்று யோசித்து பாருங்கள். ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை துக்கப்படுத்துகிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நீங்கள் எந்த தவறு செய்கிறதுனாலே ஆண்டவர் துக்கப்படுகிறார், எந்த பாவம் செய்கிறதுனாலே ஆண்டவர் துக்கப்படுகிறார் என்பதை உணர்ந்து உங்களை முழுமையாய் ஒப்பு கொடுத்து, என்னென்ன பாவங்கள் இருக்கிறதோ, என்னென்ன தவறுகள் இருக்கிறதோ அதை முழுமையாய் விட்டு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னை மன்னியும், நான் உம்மை விட்டு தூரமாய் போய்விட்டேன், என்னை மன்னியும், உம்மை துக்கப்படுத்தி விட்டேன், ஆலயத்துக்கு வராமல் சபை கூடுதலை விட்டு
அது மட்டுமல்ல, பரிசுத்தமாய் வாழாமல் ஸ்தோத்திரம் என்னுடைய மனம் போன போக்கில் போய் நான் ஆண்டவரை துக்கப்படுத்தி விட்டேன். ஆண்டவர் செய்த அற்புதங்களை, ஆண்டவர் செய்த அதிசயங்களை, ஆண்டவர் செய்த நன்மைகளை நான் மறந்து என்னுடைய மனம் போறது போல போறேன். என் ஆண்டவரை வேதனைப்படுத்தினேன். இன்னைக்கு இந்த நிமிஷத்தில் மறுபடியும் என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை, என்னுடைய பாவங்களை, என் குறைகளை மன்னியும். உம்மை நான் எதிரையாவது துக்கப்படுத்தியிருந்தால் என்னை மன்னியும் என்று சொல்லி தேவனிடத்தில் கேளுங்கள். தேவன் உங்கள் பேரில், உங்கள் குடும்பத்தின் பேரில், உங்களுடைய சபையின் பேரில், நீங்கள் குடி வாழுகிற அந்த இடத்துல, உங்கள் வீட்டின் பேரில், உங்கள் பிள்ளைகளின் பேரில் ஆண்டவர் சந்தோஷமாக இருக்கட்டும் என்று இந்த நேரத்தில் சொல்லுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.